கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே, பாசத்திற்குரிய அருமையான சகோதரர்களே, வருங்கால இஸ்லாத்தினுடைய வாழ்வு தாழ்வுகளுக்கு சொந்தக்காரர்களான இளைஞர் பெருமக்களே, எதிர்கால இஸ்லாத்தின் சந்ததிகளே, அல்லாஹ்வுடைய கிருபையும் அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பும் ஷஃபாஅத்தும் புனிதமிக்க ஜும்மாவினுடைய அமல்களை நிறைவு செய்வதற்காக வேண்டி குழுமியிருக்கின்ற நம் மீதும் நம்மை சார்ந்தவர்கள் மீதும் நாம் நேசிப்பவர்களின் மீதும் நம்மை நேசிப்பவர்களின் மீதும் துஆவை கொண்டு வசியத்து செய்தவர்களின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. சகோதரர்களே, உலகமெல்லாம் ஒரு வருடத்தை இழந்து புதியதொரு வருடத்திலே அடியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கிற இந்த சூழல், உலக மக்களுக்கெல்லாம் அதை கொண்டாடுகிற தருணம் என்று வருகிற பொழுது, அல்லாஹ்வினுடைய பொருத்தம் பெற்ற முஸ்லிம்களுக்கு உண்மையிலேயே 2015 இழந்து விட்டோம் என்கிற ஒரு வருத்தம் தான் இருக்கும். ஆனால் மீடியாவில் நாம் பார்க்கிற கேட்கிற செய்திகள் புத்தாண்டு கொண்டாட்டத்தினுடைய உச்சகட்டத்தில் மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் நாடுகளுடைய உயர்ந்த கோபுரங்கள் தீப்பிடித்து அதன் மூலமாக பல முஸ்லிம்கள் நேற்றைய தினம் உயிர் துறந்திருக்கிறார்கள் என்பதோடு மட்டுமல்ல, நாம் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய குமரி மாவட்டத்தினுடைய தலைநகரம் உட்பட பல்வேறு ஊர்களிலே இஸ்லாமிய இளைஞர்கள் கையை உடைத்து காலை உடைத்து காயங்கள் பட்டு ஜும்மாவிற்காக வேண்டி பள்ளிவாசலிலே குடும்ப வேண்டிய இந்த நேரத்திலே மருத்துவமனையிலே படுத்திருக்கிறார்கள் என்பது இன்னும் இந்த சமூகம் உலகத்தினுடைய ஆதாயங்களை நோக்கித்தான், அதனுடைய அலங்காரங்களிலே மயங்கித்தான் கிடக்கிறது என்கிற ஒரு நிதர்சனத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. யதார்த்தத்தில் முஸ்லிம் சமூகம் இழந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடிகளுக்கும் வருத்தப்படக்கூடியவனாகத்தான் முஸ்லிம் இருப்பான் என்பதை அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு கட்டங்களிலே நமக்கு உணர்த்தி தந்திருக்கிறார்கள். அல் குர்ஆன் ஷரீஃபும் பல்வேறு கட்டங்களிலே பல்வேறு வசனங்களிலே நமக்கு அதை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. இறை நேசர்களும் அதனுடைய தன்மையை, அதனுடைய மகத்துவத்தை பல்வேறு கட்டங்களிலே எப்படியெல்லாம் இந்த சமூகத்திற்கு உணர்த்த முடியுமோ அப்படியெல்லாம் உணர்த்தி இருக்கிறார்கள். ஒரு ஜனாசா கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. அபா யஸீதுல் பிஸ்தாமி தன்னுடைய மாணவரை அழைத்து சொன்னார், இந்த ஜனாசாவிற்கு இல்லாத பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறது. இது வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் அமல் செய்வதற்குரிய எல்லா பாக்கியத்தையும் அது பெற்றிருந்தது. இப்பொழுது அந்த ஜனாசாவிற்கு அந்த பாக்கியம் நிறுத்தப்பட்டு விட்டது. மரணித்து கிடக்கிற அந்த ஜனாசாவினால் ருக்கு செய்ய முடியாது, சுஜூது செய்ய முடியாது, நோன்பு வைக்க முடியாது, சதக்கா செய்ய முடியாது, திக்ரி செய்ய முடியாது, குர்ஆன் ஓத முடியாது, ஒரு நல்ல சிந்தனையை கூட சிந்திக்க முடியாது. உனக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது. நீ ருக்கு செய்யலாம், சுஜூது செய்யலாம், சதக்கா செய்யலாம், நோன்பு வைக்கலாம், சுப்ஹானல்லாஹ் சொல்லலாம், குர்ஆன் ஓதலாம், திக்ரி செய்யலாம், நல்ல சிந்தனைகளை சிந்திக்கலாம். எனவே ஜனாசாவிற்கு நிறுத்தப்பட்ட பாக்கியம் உனக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நொடியையும், ஒவ்வொரு நிமிடத்தையும் அல்ல, ஒவ்வொரு நொடியையும் நீ பயன்படுத்திக் கொள் என்று சொன்னார்கள். துரதிர்ஷ்டவசமான சூழ்நிலை, ஜனாசா வீடுகளில் கூட ஜனாசாவிற்கு முன்னால் வைத்து கூட நாம் கேலியும் கிண்டலும் தமாசும் அல்லது வியாபார சம்பந்தப்பட்ட பேச்சுக்களும் இன்றைக்கு நம்முடைய ஜனாசாக்களுக்கு முன்னால் கூட நடந்து கொண்டிருக்கிறது. படுத்திருக்கிற
அந்த மையத் எத்தனை வியாபாரங்கள் செய்திருக்கும், எத்தனை இடபாடுகளை நடத்தி இருக்கும், எத்தனை காரியங்களை சாதித்திருக்கும். அதை விடவா பெரிதாக சாதித்து விட போகிறோம் நாம்? அல்லாஹ் அதற்காக வேண்டித்தானே நீ என்னடா கரையிலே குத்தடிக்கிறாய், கடலிலே குத்தடித்து கரையிலே விபச்சாரம் செய்து குடித்து குடித்து மரத்து போன அழுத்து போன ஃபிரௌனுக்கு இனிமேல் கரை வேண்டாம், நீரிலே நாம் அனுபவிக்க வேண்டும் என்று ஆழ்கடலிலே நின்று கொண்டு ரெசாட்சி என்று வர்ணிக்கப்படுகிற எத்தனையோ ஷிப் யார்டுகள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதுபோன்ற உல்லாச கப்பல்களை நிர்ணயித்து கடலினுடைய அடியாளத்திற்கு சென்று குடித்து 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 விபச்சாரம் செய்து அதிலே இன்பத்திலே ஊறி போன அதே ஃபிரௌனை அதே கடலிலே மூழ்கடித்து அல்லாஹ் இன்றைக்கும் உனக்கு ஒரு நிதர்சன சாட்சியாக எகிப்தினுடைய மியூசியத்திலே வைத்திருக்கிறானே. அதை பார்த்ததற்கு பின்னாலும் ஃபிரௌனை விடவா நீ குடிச்சிட முடியும்? ஃபிரௌனை விடவா நீ அனுபவிச்சிட முடியும்? ஃபிரௌனை விட பெரிய ஆட்சியும் அதிகாரமுமா உனக்கு கிடைத்து விட முடியும்? அவனை மடிந்த மக்காகி போய் அவனை பார்க்க வேண்டும், பார்த்து படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சொன்னான் குர்ஆனிலே, நான் உன்னை பாதுகாத்து வைத்திருப்பேன் என்று. இன்றைக்கும் பேஸ்புக்கிலே, வாட்ஸ்அப்பிலே, ட்விட்டரிலே ஷேர் செய்து கொண்டிருக்கிறோமே, 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் கடலிலே மூழ்கடிக்கப்பட்ட ஃபிரௌனுடைய ஜனாசா எகிப்தினுடைய மியூசியத்திலே இருக்கிறது என்று. இதையெல்லாம் பார்த்ததற்கு பின்னாலும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் என்பது முஸ்லிம்களுக்கு அவசியமானதா, இல்லை தேவையானதா, இல்லை முஸ்லிம்களுக்கு அனுமதிக்கப்பட்டதா என்பதை கொஞ்சம் இந்த சமூகம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு நொடியும் வீணடிக்கப்படுகிற ஒவ்வொரு நொடிகளுக்கும் வருத்தப்பட வேண்டிய சூழல் நாளை வரும் என்பதை பல்வேறு கட்டங்களிலே நாம் உணர்த்தி இருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத்தில் லதீ வுக்கில பிக்கும் சும்ம இலா ரப்பிக்கும் துர்ஜஊன். நபியே சொல்லுங்கள், நபியே, யதவஃபாக்கும் மலக்குல் மௌத்தில் லதீ வுக்கில பிக்கும், உங்களின் மீது சாட்டப்பட்டிருக்கிற மலக்குல் மௌத் அவர் நிச்சயம் உங்களை வந்து அடைந்தே தீருவார். அது புர்ஜ் கலீஃபாவினுடைய டவரிலே புத்தாண்டு கொண்டாட்டத்தினுடைய சூழலாக இருக்கலாம். மலக்குல் மௌத் வந்துவிட்டு யதவஃபாக்கும் அவர் உங்களை மரணிக்க செய்வார். சும்ம இலா ரப்பிக்கும் துர்ஜஊன், மீண்டும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே மீட்டிக் கொண்டு வரப்படுவீர்கள். மீட்டிக் கொண்டு வந்ததற்கு பின்னால் உலகத்தினுடைய நியமத்துகளை பற்றி உங்களுக்கு முன்னால் கூறப்பட்டு உலகத்தினுடைய எல்லா விதமான ஆசாபாசங்களிலிருந்தும் விலகிக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வினுடைய வேத வசனங்கள் உங்களுக்கு முன்னால் ஓதப்பட்டு அதிலிருந்தெல்லாம் படிப்பினை பெறாத பாவிகளை பற்றி அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிற பொழுது, வலவ் தரா இதில் முஜ்ரிமூன நாகிஸூ ரூஸிஹிம், இந்த உலகத்திலே பாவம் செய்து கொண்டிருந்த பாவிகள் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் மூலமாக, திருமண வைபவத்தின் மூலமாக, அல்லது சந்தனக்கூடு உருசின் மூலமாக குடிக்க வேண்டும் குடிக்க வேண்டும் குடிக்க வேண்டும், குடித்து கும்மாளம் அடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத எல்லா காரியங்களையும் செய்து கொண்டு குடித்து குடித்து கும்மாளம் அடித்து பெண்களுக்கு பின்னால் அலைந்து திரிந்து அல்லது எல்லா ஆசாபாசங்களிலும் மூழ்கி கொண்டிருந்த அந்த பாவிகள் வலவ் தரா இதில் முஜ்ரிமூன நாகிஸூ ரூஸிஹிம், எல்லாத்தையும் இந்த உலகத்தில் செஞ்சுட்டு நாளைக்கு அல்லாஹ்வுக்கு முன்னால போய் தலை குனிஞ்சு நிற்பான். தப்பு பண்ணவன் எப்பவுமே தலை குனிஞ்சுதான் நிற்பான். கோர்ட்ல ஜட்ஜுக்கு முன்னால போய் நின்று தப்பு பண்ணவன் என்ன செய்வான்? ஆமாய்யா, அப்படிதானா இல்லையா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். இன்னைக்கு தப்பு பண்ணவன் தான் சமூகத்துல நெஞ்ச நிமித்திட்டு நிற்கிறான். அப்படிதானா? தப்பு பண்ணவன் தான் இன்னைக்கு சமூகத்துல என்கிட்ட பணம் இருக்குது, அதிகாரம் இருக்குது, செல்வாக்கு இருக்குது, நான் எதையும் செய்வேன், நீ எவன்டா கேட்கறதுக்கு என்கிற ஒரு தொனி சமூகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட பாவிகளும் வலவ் தரா இதில் முஜ்ரிமூன நாகிஸூ ரூஸிஹிம், நபியே நாளை மறுமையிலே இப்படிப்பட்ட பாவிகளை நீ பார்த்தால் நாகிஸூ ரூஸிஹிம், அவர்களுடைய தலைகள் எல்லாம் தாழ்ந்திருக்கும். அவர்கள் அல்லாஹ்விடத்திலே தலைகளை தாழ்த்தி கைகளை உயர்த்தி உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டங்களிலே ஒவ்வொரு நொடிகளும் தீருகிற பொழுது, ஒவ்வொரு நிமிடங்களும் கடந்து செல்கிற பொழுது, ஒவ்வொரு நாட்களும் தீர்ந்து தம்மை விட்டும் கடந்து போகிற பொழுது, புத்தாண்டுகள் வருகிற பொழுது, கடந்து செல்கிற பொழுது அல்லாஹ்விடத்திலே கையேந்தி தன்னுடைய பாவ சுமைகளை குறைத்துக் கொள்ள வேண்டிய அந்த மூமின்கள், அவர்கள் பாவங்களின் பக்கம் சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த பாவிகளை நபியே நாளை மறுமையிலே நீ பார்த்தால் அவர்கள் பள்ளிவாசலிலே கையேந்தாத அந்த சூழலிலே
நாளை மறுமையிலே வந்து நின்று அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கொண்டு சொல்லுவார்கள், ரப்பனா அப்சர்னா, அல்லாஹ்வே 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 நாங்கள் பார்த்து விட்டோம் அல்லாஹ், நாங்கள் பார்த்து விட்டோம் அல்லாஹ், மறுமையை பார்த்து விட்டோம் அல்லாஹ், கபரை பார்த்து விட்டோம் அல்லாஹ், மரணத்தை பார்த்து விட்டோம் அல்லாஹ், மஹ்ஷரை பார்த்து விட்டோம் அல்லாஹ், ஸிராத்தை பார்த்து விட்டோம் அல்லாஹ், நரகத்தை பார்த்து விட்டோம் அல்லாஹ், சொர்க்கத்தை பார்த்து விட்டோம் அல்லாஹ், உன்னுடைய ஹிசாபினுடைய அந்த வேதனையை பார்த்து விட்டோம் அல்லாஹ். உலகத்திலே சொல்லப்பட்டது அல்லாஹ், மரணம் வரும் என்று சொல்லப்பட்டது, கபரை பற்றி சொல்லப்பட்டது, ஸிராத்தை பற்றி சொல்லப்பட்டது, மீசானை பற்றி சொல்லப்பட்டது, மஹ்ஷரை பற்றி சொல்லப்பட்டது, ஸிராத்தை பற்றி சொல்லப்பட்டது, நரகத்தை பற்றி சொல்லப்பட்டது. அல்லாஹ்வே என்றைக்கு அன்றைக்கு எங்களுக்கு இந்த சிந்தனையிலே இல்லை அல்லாஹ், நாங்கள் மரணிப்போம் என்கிற சிந்தனை எங்களுக்கு இல்லை அல்லாஹ், கபரிலே தனிமையிலே படுப்போம் என்கிற சிந்தனை எங்களுக்கு இல்லை அல்லாஹ், மஹ்ஷருடைய பெருவழியில் சூரியனுடைய சுட்டரிக்கக்கூடிய அந்த தகிக்கக்கூடிய வெயிலிலே நாங்கள் பொசுக்கப்படுவோம் என்கிற சிந்தனை எங்களுக்கு இல்லை அல்லாஹ், நரகத்தினுடைய சுடக்கூடிய அந்த நெருப்பிலே தூக்கி எறியப்படுவோம் என்கிற சிந்தனை இல்லை அல்லாஹ். ரப்பனா அப்சர்னா, இப்பொழுது பார்த்து விட்டோம் அல்லாஹ், இப்ப பார்த்துட்டோம் அல்லாஹ். வசமியனா, நரகத்தினுடைய அந்த கொதிக்கக்கூடிய நெருப்பினுடைய சப்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அல்லாஹ். மனுஷனுக்கு அப்படித்தானா இல்லையா? பார்த்ததுக்கும் கேட்டதுக்கும் பின்னாலதான் புத்தி வரும், சொல்லும் போது புத்தி வராது. தம் அடிக்காதன்னு சொன்னா புத்தி வரவா செய்யும்? தம் அடிச்சு 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 ஈரல் எல்லாம் புண்ணாகி டிபி வந்து படுக்கையில் படுத்து சக்கராத்தில் இருக்கும்போதும் சொல்லுவோம். எத்தனையோ பேர் சொன்னாங்க, கேட்கல. சொன்னவனுக்கு முகத்துக்கு நேரையெல்லாம் உதுவான். நீ என்னடா சொல்றது, நீ என்னடா சொல்றது, நான் என்ன கேட்கறது? பள்ளிவாசல்களுடைய கழிவறைகளில் கூட புகைப்பிடித்த அடையாளங்கள். அல்லாஹ்வினுடைய பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசல்களில் கூட வந்து புகைப்பிடித்து கொண்டு நிற்கக்கூடிய முஸ்லிம்கள், பள்ளிவாசலை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களானா? பள்ளிவாசலுடைய சுற்றுச்சுவர்களில் போதை வஸ்துக்களான பாக்கினுடைய எச்சில்கள். எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை! அல்லாஹ்வை வணங்க வேண்டிய பள்ளிவாசல்ல அவன் ஹராமாக்கிய பொருட்கள் உபயோகிக்கப்படுகிறது. சில பேர் சலாம் சொல்றாங்க, வாயில சிகரெட்டை வச்சுட்டு அஸ்ஸலாமு அலைக்கும்னு சலாம் வரல, புகைதான் வருது. இல்லை நம்ம சலாம் சொன்னா அலைக்கும் முஸ்ஸலாம்னு வரும்போது வெளியே நிக்கோட்டின் கலந்த புகைகள் வருகிறது. நம்ம நிம்மதியா இருப்போம், அவன் சொல்ற சலாம்னால நம்ம நிம்மதியா இருப்போம். வாழ்க்கையில் அவனுடைய நிம்மதி கெட்டு போகும் என்பதை அவன் எப்பொழுது உணர்கிறான் தெரியுமா? படுத்த படுக்கையில் கேன்சரால் பாதிக்கப்பட்டு கிட்னி ஃபெயிலியர் ஆகி லிவரெல்லாம் அழுகி போனதற்கு பின்னால் குடியினுடைய தீமையை உணர்கிறான். மனுஷனுக்கு அட்வான்ஸா சொல்லும் போது அவன் உணரவே மாட்டான். இப்படி செய்யாதடா, லவ் பண்ணாதடா அப்படின்னு கல்யாணம் பண்ணவங்க சொன்னா கேட்க மாட்டான். இவன் அனுபவிச்சுட்டு சொல்றான் அப்படிங்கிறது அவனால புரிய முடியாது. அது அந்த வயசு. பாப்பாவை எதிர்த்து, உம்மாவை எதிர்த்து, சமுதாயத்தை எதிர்த்து, ஜமாத்தை எதிர்த்து அந்த பிள்ளையதான் கெட்டுவேன்னு கட்டி 3வது மாசத்துல எல்லாரையும் எதிர்த்து அந்த பிள்ளையையும் தலாக் பண்ணக்கூடிய ஒரு சூழல். மனிதனுக்கு அப்படித்தான். இனிப்பு குறைச்சிக்கோ, இனிப்பு குறைச்சிக்கோனா குறைக்கவா செய்யறான். எண்ணெயை குறைச்சிக்கோ, எண்ணெயை குறைச்சிக்கோனா குறைக்கவா செய்யறான். எல்லாம் டாக்டருடைய அட்வைஸுக்கு பின்னால். இந்த சமூகம் மருத்துவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை கூட குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் கொடுப்பதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை அதிகாலையிலே எழுப்பி, ஃபாத்திமா, அதிகாலை என்பது மாற்றத்தினுடைய நேரம், அல்லாஹ்வினுடைய அருள் நமக்கு கிடைக்கிற நேரம். அந்த நேரத்தில் விழித்திருந்து அல்லாஹ்வை தொழுது அதை பெற்றுக்கொள் ஃபாத்திமா என்று அதிகாலையிலே எழுந்து தொழுகையை நிறைவேற்ற சொல்லி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய சொன்னார்கள். ஸ்கூல் இருக்கிற நாளைக்கு மட்டும் 5 மணிக்கு எழுந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் சாட்டர்டே சண்டேனா 8 மணிக்கு தான் எழுந்திருக்கிறாங்க. டாக்டர் கூப்பிட்டுட்டு உங்களுக்கு பிளாக் வரக்கூடிய எல்லா தகுதியும் இருக்கு, கண்டிப்பா நாளையிலிருந்து வாக்கிங் போகலைன்னா அப்புறம் பைபாஸ் தான் பண்ணணும் அப்படின்னா பைபாஸ் ரோட்ல நடப்பார் வேகம். மாற்றம் என்பது மருத்துவருடைய வார்த்தைகளில் இவனுடைய உள்ளத்திலே பதிய வைக்கப்படுகிறது. ஆனால்
குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் இவன் மதிப்பு கொடுப்பதில்லை. எவ்வளவு மோசமான சூழ்நிலை பார்த்துட்டீங்களா? எல்லாம் பார்த்ததுக்கு பின்னால் தான் இவங்க புரியணும்னு நினைக்கிறான். சின்ன குழந்தைகள் நெருப்பு சுடும் சுடும் என்று சொல்லுகிற பொழுது அது புரிந்து கொள்ளவில்லை. ஒரு நாள் அடுப்பிலே கை வைக்கிறது, சுட்டவுடன் தெரிகிறது, அடடா அம்மா சொன்னால இந்த சூடுதானோ அது. அப்படித்தான் மனிதனுடைய நிலைமை. உலகத்திலே மரணத்தை பற்றி சொல்லுகிற பொழுது மரணம் அது என்ன 31ஆம் தேதி நைட்ல 12 மணிக்கா வரப்போகுது, இன்னைக்கு ஒரு நாள் கூத்தடிப்போம், கும்மாளம் போடுவோம், கன்னியாகுமரிக்கு போவோம், சுத்த விலைக்கு போவோம். இஸ்லாமிய குடும்பங்கள், பரதா அணிந்த பெண்கள் கன்னியாகுமரியினுடைய கடற்கரை ஓரத்தில் புத்தாண்டு கொண்டாடுகிற பொழுது அல்லாஹ்வினுடைய அருள் இறங்குமா, அல்லாஹ்வினுடைய சாபம் உண்டாகுமா? சமூகம் எங்கே பயணித்துக் கொண்டிருக்கிறது? எங்கு பயணிக்க வேண்டிய சமூகம் எங்கே பயணித்துக் கொண்டிருக்கிறது? இரவு நேரத்தில் எழுந்து நின்று தஹஜ்ஜுடைய நேரத்தில் பாயை முஸல்லாவை விரித்துக் கொண்ட அல்லாஹ்வே 2015 என்னை விட்டும் செல்கிறது அல்லாஹ், இந்த 2015 நான் உன்னுடைய பொருத்தம் பெற்றவனா அல்லது உன்னுடைய சாபத்திற்கு உரியவனா என்று ஏங்கி அழுது புலம்பி அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டிய முஸ்லிம் சமூகம் கடற்கரையில இருந்து சல்லபித்துக் கொண்டு கண்டவனோடு கைகோத்துக் கொண்டு மோசமான ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த சமுதாயத்தை யாரால் பாதுகாக்க முடியும்? சிந்திக்க வேண்டாமா? சொல்லுகிற பொழுதெல்லாம் இது மனசுல இறங்காது, மண்டையில ஏறாது. நாளை மஹ்ஷர்ல போய் நின்னுட்டு நரகத்தை பார்த்து சப்தத்தை பார்த்து ஓடுற அந்த சூழ்நிலையை பார்த்து எல்லாத்தையும் கேட்டுட்டு சொல்லுவோம், ஃபர்ஜேனா ஃபர்ஜேனா, அல்லாஹ்வே மீண்டும் என்னை மீட்டு கொண்டு போ அல்லாஹ், மீண்டும் என்னை திருப்பி கொண்டு போ அல்லாஹ், நாகர்கோவிலுக்கு கொண்டு போ அல்லாஹ், கலாச்சார பள்ளிக்கு கொண்டு போ அல்லாஹ், புத்தாண்டு கொண்டாட்டங்களில் தெருவில் இறங்கி பைக்கிலே சுத்த மாட்டேன் அல்லாஹ், கன்னியாகுமரிக்கு சொந்த விலைக்கு போக மாட்டேன் அல்லாஹ், நீ தருகிற ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு நொடியையும் உன்னுடைய பொருத்தம் பெற்ற நல்லடியார்கள் செய்த எல்லா அமல்களையும் செய்து ஃபர்ஜேனா நஅமல் சாலிஹா, சாலிஹான எல்லா அமல்களையும் செய்து இன்னா மூகினூன், இன்னா மூகினூன், உறுதியானவனாக நல்ல ஈமான்தாரியா நிறைய அமலோட வரணும் அல்லாஹ், மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடு அல்லாஹ், மீண்டும் ஒரு சான்ஸ் தா அல்லாஹ், உலகத்திற்கு அனுப்பு அல்லாஹ், உயிரை கொடு அல்லாஹ், துனியாவுக்கு அனுப்பு அல்லாஹ், எல்லாத்தையும் சதக்கா செஞ்சிருவேன், எல்லாத்தையும் சதக்கா செஞ்சிருவேன், எல்லா நல்லவைகளையும் செஞ்சிருவேன், எல்லா நிமிடத்திலேயும் எல்லா நொடிகளையும் உனக்கு பயனுள்ளதாக எனக்கு பயனுள்ளதாக உன்னுடைய நினைவுள்ளதாக மாற்றிக்கொள்கிறேன் அல்லாஹ் என்று அவன் கதறுகிற பொழுது அல்லாஹ் சொல்லுவாங்க, அது பைத்தியக்காரனுடைய உலர். எப்படி பள்ளிவாசலுக்கு வெளியே உட்கார்ந்து ஒரு ஆள் பாங்கு சொல்லுவாரோ, அஸ்பி ரப்பி ஜல்லல்லா படிப்பாரோ, பள்ளிவாசல் இருந்து வெளியே போறவங்க அதெல்லாம் கண்டுக்கிடவா செய்வீங்க? அவரு கொஞ்சம் மூளை குறைபாடு உள்ளவர். அவன் ஏசினாலும் சரி பேசினாலும் சரி, பைத்தியக்காரன் என்னெல்லாமோ பேசிட்டு போறான ரோட்ல, அதெல்லாம் கேர் பண்ணவா செய்வோம்? அல்லாஹ் சொல்லுவான், கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, அது சில பைத்தியக்காரருடைய பிதற்றல்கள், அதெல்லாம் நான் கண்டுக்க மாட்டேங்கிறான். இவன் துடிப்பான், இவன் துடிப்பான், இவன் கதறுவான், இவன் கெஞ்சுவான். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், அது பைத்தியக்காரனுடைய உளறல். நேரத்தினுடைய அருமை, நிமிடத்தினுடைய அருமை, நொடியினுடைய அருமையை கூட புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல் வரும். அன்றைக்கு பயன்படுத்த முடியாது. இன்றைக்கு பயன்படுத்துவதற்கு நிறைய நொடிகள், நிறைய நிமிடங்கள், நிறைய மணித்துளிகள், நிறைய நாட்கள், நிறைய வருடங்கள் நமக்கு இருக்கிறது. ஆனால் பயன்படுத்துறதை விட்டுட்டு வீணடித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை என்னருமே சமூகமே கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹதுனுடைய போர்க்களத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் சஹாபிகள் பின்வாங்கி ஓடிய அந்த நேரம், சஹாபிகளை திரும்ப அழைக்கிற அந்த கட்டத்திலே குர்ஆனுடைய வசனங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுகிறார்கள். வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்து உஇத்தத் லில் முத்தகீன். வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், ஓ மக்களே, ஓடக்கூடிய மக்களே, வஸாரிஉ நீங்கள் விரைந்து வாருங்கள், ஓடி வாருங்கள், இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து பாவ மன்னிப்பு இங்கே இருக்கிறது. வஜன்னா, சுவர்க்கம் கிடைக்கும். அர்துஹா ஸமாவாத்தி வல் அர்து, இந்த பிரபஞ்சத்தை விட பல்வேறு மடங்கு மிகப்பெரியதான சுவர்க்கம் உங்களுக்காக வேண்டி காத்திருக்கிறது என்கிற குர்ஆன் வசனத்தை ஓதிய பொழுது அம்ர் இப்னுல் வஹப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் போராடி 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 எதிரிகளை சந்தித்து சந்தித்து சோர்வாகி போய் ஒரு இடத்திலே அமர்ந்து கிடைத்த ஒரு துண்டு பேரீத்தம்
அவருடைய காதிலே விழுந்த பொழுது சாப்பிட்டுக் கொண்டிருந்த பேரித்தம்பழத்தோடு ஓடி வருகிறார். யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வினுடைய ரசூலே, எனக்கு அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து பாவ மன்னிப்பு கிடைக்குமா நபியே, சொர்க்கம் கிடைக்குமா நபியே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆமாம் அம்ரே, உங்களுக்கு அல்லாஹ்வினுடைய மன்னிப்பு கிடைக்கும், அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து சொர்க்கம் கிடைக்கும். யா ரசூலல்லாஹ், உடனே கிடைக்குமா நபியே? ஆமாம் தோழரே, உடனே கிடைக்கும் என்று சொன்ன பொழுது அந்த பேரித்தம்பழத்தை சாப்பிட்டுக் கொண்டிருந்த அம்ரு இப்னு ஹதம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்றால், இந்த பேரித்தம்பழத்தை சாப்பிடுகிற இந்த நொடிகளை கூட நான் வீணாக்க விரும்பவில்லை, துனியாவிலே இந்த நொடிகளை வீணடிக்க விரும்பவில்லை, இந்த நொடிகளை நாளை ஆகிரத்திலே சுவர்க்கத்திலே கழிக்க விரும்புகிறேன் என்று ஓடோடி சென்று எதிரிகளுடைய கூட்டத்திலே புகுந்து ஷஹீதாகி போனார் என்கிற வரலாறு, உஹதுடைய வரலாறு படிக்கிற பொழுது படித்த முஸ்லிம் சமூகமே, எத்தனை நொடிகளை வீணாக்கி கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தில். சுவர்க்கத்தில் கழிக்க வேண்டிய வினாடிகள் இவை, அல்லாஹ்வினுடைய பாவ மன்னிப்பு கிடைக்க வேண்டிய நொடிகள் இவை. இந்த நொடிகளை இப்படி கழிச்சிட்டு இருந்தால் நம்மளை விட பெரிய கை செய்த காரம் யாரு? இதனால் ஏற்பட்ட விபத்துகளின் மூலம் ஏற்பட்ட அந்த வேதனைக்கு அல்லாஹ்ட்ட கூலி கிடைக்குமா, தண்டனை கிடைக்குமா? அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரெண்டு பேருமே மிக நெருக்கமான நண்பர்கள். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை முதலிலேயே ஏற்றுக்கொண்டார். பத்ருடைய களம் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா செல்கிறார். அபூ தர்தா இஸ்லாத்துக்கு வரல, ஆனா ரெண்டு பேரும் நண்பர்கள். அபூ தர்தாட்ட சொல்லிட்டு போறாரு. பத்ருடைய களம் முடிந்த எல்லோரும் மதீனாவை நோக்கி திரும்பி கொண்டிருக்கிறார்கள். அபூ தர்தா ஒரு பெரிய பிசினஸ்மேன், மதீனாவில் ஒரு பெரிய அத்தர் வியாபாரி, ஹோல்சேலா பண்ணிட்டு இருக்கக்கூடியவர். நிறைய வேலைக்காரர்கள் அவருக்கு இருக்கிறார்கள். கடையை துறக்க போற நேரத்துல பத்ரிலிருந்து வெற்றிக்களிப்போடு சஹாபிகள் திருப்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். வந்திருந்த ஹஸரஜினுடைய கூட்டத்தை சார்ந்த ஒருவரிடத்திலே அபூ தர்தா கேட்டார், அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா எப்படி இருக்கிறார்? தன்னுடைய ஃப்ரெண்டு போர்க்களத்துக்காக வேண்டி போயிருக்கிறாரு, இருந்தாலும் நட்பு நண்பனை பற்றி விசாரிக்கிறார். வந்தவர் சொன்னார், அவர் ரொம்ப நல்லா இருக்கிறாரு, ஆரோக்கியமா இருக்காரு, வெற்றி களிப்போடு திரும்பி வந்து கொண்டிருக்கிறார். கடையை திறந்துட்டாரு. மீண்டும் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா அபூ தர்தாவை சந்திக்கிறார். ஒரு முஸ்லிமும் முஸ்லிம் அல்லாதவரும் நண்பர்கள். ஆனால் அபூ தர்தாவிற்கு எப்பொழுதுமே காலையில எழுந்திரிச்ச உடனேயே அவர் கண்ணு முழிக்கிறதே அவர் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு விலை உயர்ந்த சிலை, அதுல தான் கண்ணை முழிப்பார். விலை உயர்ந்த அத்தர்களை எடுத்து அந்த சிலைக்கு பூசுவார். யமன் நாட்டிலிருந்து வாங்கி கொண்டு வந்த ஒரு துணி இருக்கும், நம்ம இந்த பச்சை துணியெல்லாம் போத்துறது இல்லையா, அது மாதிரி இந்த சிலைக்கென்று ஒரு துணி இருக்கும். அந்த துணியை போர்த்தி அவர் வழிபட்டு முடித்து விட்டு தான் வெளியே போவார். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா பல்வேறு கட்டங்களிலே அபூ தர்தாவிடத்திலே பேசி பார்த்தார், தாவா செய்து பார்த்தார். அவரு மாறுறது மாதிரி இல்லை. இவருடைய வழி, அவருடைய வழி. இந்த ஃபேமிலி எங்க போகும், இந்த ஃபேமிலி இங்க வரும். ரெண்டு பேருக்கும் குடும்ப ரீதியான நட்பும் இருக்கிறது. ஆனா அப்துல்லாஹ் இப்னு ரவாஹாவுக்கு ரொம்ப வருத்தம். நம்ம கலிமா சொல்லிட்டோம், ஜிஹாதுக்கு போறோம், தொடுகிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். நம்ம மரணித்து போனா அல்ஹம்துலில்லாஹ் சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுத்துருவானா? நான் நம்ம நண்பர், இவ்வளவு நாள் சின்ன வயசுல இருந்து நண்பராகவே இருந்துட்டோமே, அவரு திடீர்னு இறந்து போனா அவருடைய சூழ்நிலை என்னவாகும்? ஒரு நாள் அப்படி யோசிச்சுட்டே இருந்தாரு. ரொம்ப வருத்தமா போச்சு. நண்பனை இந்த உலகத்துல இறந்தாலும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு மறுமையில நண்பன் கஷ்டப்படக்கூடாதுங்கிற முடிவு பண்ணி அபூ தர்தா கடைக்கு வந்த நேரத்துல நேரா வீட்டுக்கு போனார். ரெண்டு பேரும் நண்பர்கள் அப்படிங்கிறதுனால உம்மு தர்தா, அபூ தர்தாவினுடைய மனைவி,
அவங்களும் வந்து அந்நியர்கள் வந்தது மாதிரி பெருசா கண்டுக்கிட மாட்டாங்க. நண்பர் எப்பொழுதும் வருவாங்க அப்படின்னா வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி வரவேற்றுட்டு வீட்டுல வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா வீட்டுல உட்கார்ந்துருந்தாரு. மனசுல ஃபுல்லா எப்படியாவது அபூ தர்தாவுக்கு ஹிதாயத்தை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். அபூ தர்தாவினுடைய மனைவி வீட்டு வேலை செய்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இவர் நேரா அந்த பூஜை அறை இருக்குதே அங்க போனார். ஒரு சுத்தியில் எடுத்தார். சிலைய ஒட்டச்சிட்டு சுப்பு நூறாக்கிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி வெளியே வந்துட்டார். அபூ தர்தா கடையில இருந்து போறாரு. போன உடனே வீட்டிலேருந்து வெளியே வரும்போதும் சாமி கும்பிட்டுட்டு தான் வருவார். வீட்டுக்கு போன உடனேயும் சிலை முகத்தில் தான் முடிப்பார். உள்ளே போய் பார்த்தா பூஜை அறையை ஃபுல்லாக தன்னுடைய தெய்வம் சிதறடிக்கப்பட்டு கிடக்கிறது. கோபம் வந்துருச்சு. நேர உம்மு தர்தாட்ட போய் என்ன நடந்திருக்கீங்க என்று ஆவேசப்பட்டார். உம்மு தர்தாவும் அதை கவனிக்கல. அவங்களும் வந்து பார்த்தா அபூ தர்தாவினுடைய தெய்வம் சிதறி கிடக்கிறது. உம்மு தர்தா சொன்னாங்க, எங்க உங்க ஃப்ரெண்டு தான் இங்க வந்தாரு, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா தான் இங்க வந்தாரு, நான் அவர் தானே அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டு நான் பின்னால வேலை பார்த்துட்டு இருந்தேன், இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னு இவருக்கு கோபம் வந்துச்சு. என்னதான் நண்பரா இருந்தாலும் வணங்கக்கூடிய சிலையிலே கை வைத்தால் கோபம் வரத்தானே செய்யும். அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி தயாராகிட்டு இருக்கிற நேரத்திலேயே கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சாரு. என்னடா நம்ம வணங்குறோம் இந்த சிலைய, இதுதான் நமக்கு எல்லாம் தருகிறது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம நண்பன் அவன் கொண்டு வந்து சுற்றியலான அடிக்கிற நேரத்துல அதை தடுக்கிற சக்தி கூட நம்முடைய தெய்வத்துக்கு இல்லையே, அப்புறம் எப்படி நமக்கு ஏற்படக்கூடிய தீமைகளை இந்த தெய்வம் தடுக்கும்? தனக்கு ஏற்படக்கூடிய தீமைகளை கூட தடுக்கிற ஆற்றல் இல்லாத ஒரு தெய்வத்தையா நமக்கு ஏற்படக்கூடிய தீமைகளை தடுக்கும் என்று நம்பி வணங்கி கொண்டிருந்தோம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு. நேரா அப்துல்லாஹ் இப்னு ரவாஹாட்ட போனாரு. எப்பா என்னையும் ரசூலுல்லாஹ்ட்ட கூட்டிட்டு போ என்று சொல்லி கலிமா சொன்னார். மதீனாவிலே கடைசியாக கலிமா சொன்னது அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹாவுக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படியோ கடந்த கால நட்பு நிகழ்காலத்திலேயும் இஸ்லாமியனாக அது தொடர ஆரம்பித்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். அபூ தர்தாவுக்கு வருத்தம், நம்முடைய நண்பர்கள் எல்லாம் நமக்கு முன்னாலேயே கலிமா சொல்லி இஸ்லாத்துல சேர்ந்துட்டாங்க, நம்ம இந்த 5 வருஷத்தை வீணடிச்சிட்டோமே, நம்ம அவங்களை விட ஒரு 5 வருஷம் பின்தங்கிட்டோமே, இந்த 5 ஆண்டு காலங்களில் அவர்கள் செய்த நன்மையை குறுகிய காலத்தில் எப்படி செய்வது? நேற்றைய தினம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம் அல்லாத ஒரு முஸ்லிமினுடைய சிந்தனையை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நமக்கு முன்னால் மற்றவர்கள் எல்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் தொழுத தொழுகை, அவர்கள் செய்த சதகா, அவர்கள் செய்த தஸ்பீஹ், அவர்கள் ஓதிய குர்ஆன், அவர்கள் சிந்தித்த சிந்தனைகள், அவர்கள் போதித்த போதனைகள், அத்துணை நன்மைகளையும் நம்மால் அடைய முடியாது. என்ன செய்வதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு. முழு நேரமும் அவர் மார்க்கத்தினுடைய எல்லா காரியங்களையும் செய்ய ஆரம்பித்தார். ஒரு கட்டத்தில் வியாபாரமா வணக்கமா என்று வந்த பொழுது கடையை இழுத்து மூடிட்டு சின்னதா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சுட்டு பள்ளிவாசலோடையே ஐக்கியமாயிட்டார். எந்த அளவுக்கு மாறி போனார் என்று சொன்னா மறுமைக்காக வேண்டி இந்த உலகத்தினுடைய நேரத்தை பயனுள்ளதாக கழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர் தன்னுடைய நண்பனிடத்துல இப்படி சொன்னார், எனக்கு பெரிய ஹோல்சேல் வியாபாரம்லாம் வேணுங்கிற அவசியம் இல்லை, பள்ளிவாசலுடைய வாசல்ல ஓரமாக ஒரு கடை கிடைச்சி டெய்லி சாப்பாட்டுக்கு உண்டான பொருளாதாரம் மட்டும் கிடைச்சிட்டா போதும், 5 நேரம் ஜமாஅத்தோட தவறாம தொழக்கூடிய அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய லட்சியம் என்று நேற்றைய தினம் கலிமா சொன்ன ஒரு முஸ்லிம் கடந்த கால இழப்புகளுக்காக வேண்டி பிராயச்சித்தம் தேடுகிற அளவிற்கு அவருடைய சிந்தனை மாறி போனது என்று சொன்னால், பள்ளிவாசலுக்கு பக்கத்திலேயே வீடு இருக்கும், நம்ம துளப்ப மாட்டோம். அப்படிதானா இல்லையா? பள்ளிவாசலுக்கு பக்கத்திலேயே கடை இருக்கும், வாங்கு சப்தம் கேட்கும், நம்ம துளப்ப மாட்டோம். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய வியாபாரிகளுடைய நிலைமை எந்த அளவுக்கு ஆகி போச்சுன்னு சொன்னா, அல்லாஹ் சொன்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹி வதருல் பைஅ ذلكم خير لكم إن كنتم تعلمون. யா அய்யுஹல்லதீன ஆமனூ
ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை நம்பியவர்களே, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆவுடைய தினத்திலே, மிக குறிப்பிட்ட அல்லாஹ் சொன்னான், ஜும்ஆவினுடைய தினத்திலே உங்களுக்கு தொழுகைக்காக வேண்டி நீங்கள் அழைக்கப்பட்டால், பாங்கினுடைய சப்தம் உங்களுக்கு கேட்கப்பட்டால், பாங்கினுடைய சப்தத்தை நீங்கள் கேட்டால், ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வினுடைய திக்ரின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள். அல்லாஹ்வினுடைய திக்ரின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள். வதருல் பை, அந்த நேரத்திலே எவ்வளவு லட்சக்கணக்கான ரூபாய்க்கு பர்ச்சேஸ் செய்யக்கூடிய கஸ்டமர்கள் வந்தாலும் அந்த வியாபாரத்தை விட்டுவிட்டு அல்லாஹ்வினுடைய சிந்தனையின் பக்கம் வாருங்கள். தாலிக்கும் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன், தாலிக்கும் கைருல் லக்கும், அதுவே உங்களுக்கு மிகச் சிறந்தது. இன் குன்தும் தஅலமூன், நீங்கள் அதை விளங்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால். நம்ம என்ன பண்றோம், ஆரம்பத்துல எல்லாம் கொஞ்சம் அப்படியே கடையை அடைக்க ஆரம்பிச்சோம். பாங்கு சொன்னோன்னா கடையை அடைக்கக்கூடிய வியாபாரிகள் அல்ஹம்துலில்லாஹ் இந்த பகுதியில் அதிகமாக இருந்தார்கள். இப்ப என்ன ஆச்சுன்னு சொன்னா, ஒரு 1:15 கடை அடைச்சிட்டு 1:20 உள்ள போனா 1:25 தொழுக ஆரம்பிச்சிரும், 1:40 வெளியே வந்துடலாம் என்கிற சூழலுக்கு முஸ்லிம் சமூகத்தினுடைய விளக்கம் மாறி போனது. அதனால அந்த காசு இருக்குதே, அது ஹராமான காசு. அல்லாஹ் எப்போ தொழுகைக்காக வேண்டி அழைக்கப்பட்டால் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் அப்படின்னு சொல்லி வியாபாரத்தை விட சொல்லிட்டானோ, அப்புறம் வியாபாரம் பண்றதுங்கிறது ஹராம். அப்படிதானா இல்லையா? எப்போ 12:30 பாங்கு சொல்லிட்டான், பாங்கு சொன்ன உடனே அடைச்சிடணும். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, வியாபாரத்திலே பரக்கத்து என்பது கஸ்டமர்களுடைய கரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பொருளாதாரம் அல்ல, அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து கிடைக்கக்கூடியது. 1980களில் உலகளாவிய அளவிலே மிக கொடூரமாக தாக்குதல் நடந்த ஸ்ரீலங்கா, ஸ்லோன், கொழும்பு மாநகரம், விடுதலை புலிகளுடைய மிக கொடூரமான தாக்குதல்கள், ஸ்ரீலங்காவினுடைய ராணுவத்திற்கும் விடுதலை புலிகளுக்கும் மத்தியிலே மிக உக்கிரமான போர் நடந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலும் கூட, உலகமெல்லாம் அதை பார்த்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் கூட, உலகத்திலேயே முஸ்லிம் சமூகம் ஒன்று நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருந்தது என்று சொன்னால் அது ஸ்ரீலங்கா முஸ்லிம்கள் தான். அரேபிய முஸ்லிம்கள் அல்ல, ஐரோப்பிய முஸ்லிம்கள் அல்ல, அமெரிக்கா முஸ்லிம்கள் அல்ல, உலகத்திலேயே அதிகமாக முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்தோனேஷியா, பங்களாதேஷ், பாகிஸ்தானுடைய முஸ்லிம்கள் அல்ல. 1980களிலே உலகத்திலேயே முஸ்லிம் சமூகம் மிகச் சிறப்பாக, மிக எழுச்சியோடு, எந்தவித கவலையும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த முஸ்லிம் சமூகம் கொழும்பு மாநகரத்திலே மட்டும்தான் வாழ்ந்து கொண்டிருந்தது. அந்த காலத்துல கொழும்புல போய் சம்பாதிச்சவங்க தான் நிறைய. இத்தனைக்கும் ஒரு பக்கத்துல யாழ்ப்பாணம் பகுதியில எல்டிடியினர்களுக்கும் சிங்கள படைகளுக்கும் பெரிய மோதலே நடக்கும். அணுகுண்டுகள் வீசப்படும், பீரங்கி தாக்குதல்கள் நடக்கும், கையெறி குண்டுகள் வீசப்படும். வெடிகுண்டுகளுக்கு மத்தியிலே மிக அமைதியாக வாழ்ந்த ஒரு சமூகம் ஸ்ரீலங்கா முஸ்லிம்கள். ஏன் தெரியுமா? அதற்கு காரணம் சொல்லுவார்கள், ரமலானுடைய பிந்திய 10. ரமலானுடைய பிந்திய 10. போன வாரம் கிறிஸ்துமஸ், வெள்ளிக்கிழமை, அப்படிதானா? இந்த வாரம் புத்தாண்டு. நம்ம எத்தனைக்கு கடை அடைச்சோம்? அதுக்கு முந்தின வாரங்கள்ல நம்ம ஜும்மாவுக்கு எத்தனை மணிக்கு கடை அடைச்சோம்? எவ்வளவு ஹராமான காசு நம்மகிட்ட கலந்துருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிக்கணும். ஸ்ரீலங்கா முஸ்லிம்கள் ரமலானுடைய பிந்திய 10 கடையை அடைச்சிருவாங்க. முஸ்லிம்கள் பெருவாரியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பகுதி, இப்போ மேலப்பாளையம், கடையநல்லூர், தென்காசி போன்ற பகுதிகள்லாம் நமக்கு எடுத்துக்கிட்டா பெருநாள் அன்னைக்கு தான் அந்த பிந்திய 10 தான் வியாபாரம் அதிகமாக நடக்கும். திருநெல்வேலி போத்தீஸ்ல, ஆர்எம்கேவி, சென்னை சில்க்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஈத்திகாப்பு இருக்க வேண்டிய அந்த பிந்திய 10 தான் மக்கள் எல்லாரும் வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வேண்டி வந்து குவிஞ்சு கிடப்பாங்க. ஸ்ரீலங்கா முஸ்லிம்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அது இபாதத்தினுடைய காலகட்டம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய பிந்திய 10 இபாதத்திற்காக வேண்டி ஒதுக்கினார்கள். அதனால அதை வியாபாரத்துக்காக வேண்டி ஒதுக்கக்கூடாது என்று பிந்திய 10 கடையை முழுவதும் அடைத்து விடுவார்கள். எல்லா சாதனங்களும், எல்லா நிறுவனங்களும் பர்ச்சேஸ் பண்ணணும்னா
சுடிதாரையோ பர்ச்சேஸ் பண்ணிக்கிடணும். பிந்திய பத்தில எந்த கடையும் திறந்திருக்காது. அங்கு இருந்து கணக்கு பார்ப்பார்கள், ஜகாத்தினுடைய கணக்கை. எப்போ பிசினஸ் பண்ணணுமோ நம்ம லாஜிக் படி பார்த்தா என்ன முட்டாள்தனமா இருக்கான்னு நினைப்போம். எப்ப பிசினஸ் பண்ணணுமோ, எப்ப லாபம் சம்பாதிக்கணுமோ, ஸ்ரீலங்காவினுடைய முஸ்லிம்கள் அப்போ உட்கார்ந்து ஜகாத்தினுடைய கணக்கை பார்த்து ரமலானுடைய பிந்திய பத்திலே பெருநாளுக்கு முன்னால் ஒட்டுமொத்தமாக ஜகாத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து விடுவார்கள். ரமலானுடைய பிந்திய பத்தில 20 to 30 வரைக்கும் கடையே திறக்க மாட்டாங்க. அப்படி ஒரு காலகட்டம் இருந்தது. அவங்க சொல்லுவாங்க, பரக்கத்தை அல்லாஹ் கொடுக்கிறது, அது மனுஷனுடைய கையில இருந்து கிடைக்கக்கூடிய ரூபாய் நோட்டுகளால் கிடைப்பதல்ல. அல்லாஹ் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று நாடி இருந்தால் அது நமக்கு கிடைத்தே தீரும். விளைவு என்ன தெரியுமா? ஒரு பக்கம் எல்டிடியினர்கள் குண்டு வீசிக் கொண்டிருந்தார்கள், மறுபக்கம் சிங்கள படைகள் தாக்குதலை நடத்தி கொண்டிருந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ், உலகத்திலேயே ஒரு முஸ்லிம் சமூகத்தை குண்டு வெடிப்புகளுக்கு மத்தியிலே மிக அமைதியான முறையிலே மிகச் சிறந்த ஒரு வாழ்வாதாரத்தை கொழும்பு முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான் என்பது மட்டுமல்ல, இந்தியாவினுடைய தமிழகத்தினுடைய பல்வேறு முஸ்லிம்கள் அன்றைக்கு கொழும்பிலே சம்பாதித்தவர்கள். அப்படிதானே இல்லையா? அல்லாஹ் அப்படி கொடுத்தான். எப்போ அந்த கான்செப்ட் மாறி போச்சோ, எப்போ அந்த கான்செப்ட் மாறி போச்சோ, ஒரு பக்கம் சிங்கள படைகளும் தாக்க ஆரம்பித்தார்கள், எல்டிடியினர்களும் தாக்க ஆரம்பித்தார்கள். இன்னைக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அங்க சிங்களவர்களுக்கும் பிரச்சனை இல்லை, தமிழர்களுக்கும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கு பிரச்சனை ஸ்ரீலங்காவிலே முஸ்லிம்களுக்கு மட்டும்தான். இந்த பக்கத்திலிருந்து அவன் அடிக்கிறான், இந்த பக்கத்திலிருந்து இவன் அடிக்கிறான். பௌத்த பிக்குகள் அடிக்கிறார்கள், அந்த பக்கத்திலிருந்து வேறு கூட்டத்தார்கள் அடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். எதை விட்டுட்டான்? வியாபாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டான். ஒரு காலம் இருந்தது, அல்லாஹ் கொடுக்கிறான், வியாபாரத்தின் மூலம் கிடைப்பதல்ல பரக்கத். அதனால் ஒரு முடிவுக்கு வாருங்கள். அல்லாஹ் எதை தடை செய்தானோ அதை விட்டுறணும். அவன் தடுத்ததுக்கு பின்னாலையும் அதுல போய் இறங்கி அதிலிருந்து லாபம் சம்பாதிச்சிருக்கான்னு பார்த்தா முஸ்லிம் சமூகத்துக்கு பிரச்சனைகள் தான் வருமே தவிர லாபம் வராது. அப்படிங்கிறத மனசிலே கொஞ்சம் ஆழமாக பதிய வையுங்கள். அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், எனக்கு இங்க கிடைக்கிற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான திருகங்களை விட பள்ளிவாசலிலே ஒரு பெட்டி கடை வைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு கடை இருக்க வேண்டும். நான் 5 நேரமும் ஜமாத்தோடு தொழுகக்கூடிய அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும். அதைத்தான் நான் ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார். சமீபத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகள், அவங்க பேர் தான் தர்தாங்கிறது. ரொம்ப அழகா இருப்பாங்க, ரொம்ப வசதியா இருந்தவர். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கவர்னரா இருக்கிறார். கவர்னர் தன்னுடைய மகன் யசீதுக்கு அபூ தர்தாட்ட வந்து தர்தாங்கிற அவங்களுடைய மகளை பெண் கேட்கிறான். கவர்னருடைய மகள் நம்ம வீட்டில் வந்து சம்பந்தம் பேசுறாங்கன்னா இவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும். அப்படிதானே இல்லையா? இப்போ ரோசையா வீட்டு சம்பந்தம் கோட்டாரில் ஒரு ஆளுக்கு நம்ம பக்கத்து வீட்டில் வருதுன்னு சொன்னா கவர்னரோட சம்பந்தி அப்படின்னு பெருமையாக பேசிக்கிடுவோமா இல்லையா? அப்ப கவர்னருடைய மகனுக்கு அபூ தர்தா என்கிற பெண்மணியே அபூ தர்தாவிடத்திலே சம்பந்தம் பேசுகிறார். அபூ தர்தா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். என் பிள்ளைய கவர்னர் வீட்டுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன். உடனே வேகமாக ஒரு சின்ன வியாபாரி அவரை கூப்பிட்டு பேசி பள்ளி வாசல்லையே வச்சு வேகமாக கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. மக்கள் எல்லாம் கேட்டாங்க, என்னங்க முஆவியா பெரிய கவர்னர், அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹியை எழுதினவர், அவர் மகன் யசீது கவர்னர் வீட்டில் உங்க பொண்ணு போய் வாழ்ந்தா எவ்வளவு சந்தோஷமா வாழும், எவ்வளவு நிம்மதியா வாழும், அதை வேண்டான்னு மறுத்துட்டீங்களே அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்ன விஷயம், என்னுடைய மகள் நாளை மறுமைக்காக வேண்டி வாழ வேண்டும் என்று வளர்க்கப்பட்டவள். அந்த அடிப்படையிலேயே நான் வளர்த்துட்டேன். வசதியா இருந்த காலத்துக்கு பின்னால என்னுடைய நிலைமை மாறி இப்பொழுது அல்லாஹுவினுடைய அச்சத்தோடு பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பிள்ளை கவர்னர் வீட்டுக்கு போனா காலையில் டீ போட்டு கொண்டு வர்றதுக்கு ஒரு வேலைக்கார பெண், தண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு வேலைக்கார பெண், குளிப்பாட்டுறதுக்கு ஒரு வேலைக்கார பெண். இப்படி முஆவியா கொஞ்சம் வசதியா வாழ்ந்தவருங்கிறத வரலாறுல நம்ம படிச்சிருக்கிறோம். இப்படி ஒரு வசதியான வீட்டுக்கு போய் சுற்றம் சூட வேலைக்காரர்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒருவேளை என்னுடைய மகள் தர்தாவினுடைய மனம் மாறிவிட்டால்,
அந்த வசதியான சூழ்நிலை அவருடைய எண்ணத்தை சிந்தனையை மாற்றிவிட்டால் என்ன செய்வது? அதுக்கு பயந்துதான் கவர்னருடைய வீட்டிற்கு நான் பெண் கொடுக்கவில்லை என்று சொன்னார். தன்னுடைய நேரத்தை மட்டுமல்ல, தன்னுடைய மகளினுடைய சூழ்நிலை கூட மாறிவிடக் கூடாது என்பதிலே மிக கவனமாக இருந்தவர். சஹாபிகளுடைய சரித்திரம் அப்படித்தான் சொல்லி காட்டுகிறது. ஆனால் நம்முடைய நேரங்களை நாம் வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். பொருளாதாரத்தின் அடிப்படையிலே, வாழ்வாதாரத்தின் அடிப்படையிலே, வசதியின் அடிப்படையிலே நம்முடைய நேரங்கள் அதற்காக வேண்டிய வீணடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். அதனால கொஞ்சம் சிந்திக்கணும். 2014 பிறந்திருச்சுன்னு சந்தோஷப்படக்கூடியவன் முஸ்லிம் அல்ல. 2015 இழந்து விட்டோம். அந்த காலகட்டத்தில் நாம் எத்துணை குறைபாடுகளை நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறோம் என்பதை சிந்தித்து அதனுடைய நிறைவுகளை இன்ஷா அல்லாஹ் 2016 தேடிக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும். அடுத்து நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம், இந்த 2016 ஒரு திட்டமிடுதல் வேண்டும் முஸ்லிம்களுக்கு. முஸ்லிம்களை என்ன செய்யணும்? ஒரு திட்டமிடுதல். 2016 முஸ்லிம் சமூகம், இந்திய முஸ்லிம் சமூகம் எப்படி எதிர்கொள்ள போகிறது? அப்படிதானா இல்லையா? அப்படி ஒரு திட்டமிடுதல் முஸ்லிம் சமூகத்திட்ட இல்ல. 2016 நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழகத்திலே முஸ்லிம் சமூகம் என்ன செய்ய போகிறது? அதை சிந்திக்க வேண்டிய தருணம் இது. இதை போய் கன்னியாகுமரியிலையும் சொத்தவெளியிலையும் இல்ல பைக் எடுத்துட்டு ஊர் ஃபுல்லா சுத்தி தண்ணி அடிச்சு அல்லது அங்கங்க விழுந்து கிடக்கக்கூடிய முஸ்லிம் சமூகம் அல்ல. எதிர்காலத்தில் இந்தியாவினுடைய, தமிழகத்தினுடைய முஸ்லிம்களுடைய வாழ்வாதாரம், கட்டமைப்பு எப்படி இருக்க போகிறது என்பதை சிந்திக்க வேண்டிய தருணம் இது. அது சிந்திக்கிறதை விட்டுட்டு, அடிப்படையை யோசிப்பதையை விட்டு நம்முடைய வாழ்வாதாரத்திற்கு என்ன செய்வது என்பதை யோசிப்பதை விட்டு நம்முடைய வேற நேரங்களும், நம்முடைய தினங்களும், நம்முடைய நாட்களும், நம்முடைய மணித்துளிகளும் வீணடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நம்மை விட கை சேதப்பட்டவர்கள் எதிர்காலத்திலே யாரும் இருக்க முடியாது. அதனால இன்ஷா அல்லாஹ் நாம் சிந்திக்க ஆரம்பிக்கணும். சிந்திக்க ஆரம்பிக்கிறதுங்கிறது பெரிய சிந்தனையா இருக்கு இந்த சமூகத்துல. 2015 இருக்கக்கூடிய பிரிவுகள் 2016 அதிகப்படுமா இல்ல குறையுமா? 2015 முஸ்லிம் சமூகம் இழந்தது 2016 குறையுமா இல்ல அதிகரிக்குமா? இதையெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். ஒரு மிகப்பெரிய கலவர சூழல் தமிழகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய கலவர சூழல். சட்டமன்ற தேர்தல் எங்கெல்லாம் வருகிறதோ அங்கெல்லாம் ஒரு கலவரத்தை தீட்ட வேண்டும் என்பது பாசிச கும்பல்களுடைய திட்டமிடுதல். உத்தரப்பிரதேசத்தில் அதுதான் நடந்தது, மத்திய பிரதேசத்தில் அதுதான் நடந்தது, அஸ்ஸாமிலே அதுதான் நடந்தது, டெல்லியிலே அதுதான் நடந்தது. உள்ளாட்சி தேர்தல்களுக்காக கூட பல்வேறு இடங்களிலே கலவரங்கள் திட்டமிட்டு நடத்தப்பட்டது. முஸ்லிம் சமூகம் அதற்கு பலியாகிவிடக் கூடாது. அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய வழிகாட்டுதல்கள் முஸ்லிம்களுக்கு தேவைப்படுகிறது. முஸ்லிம்களுக்கு யார் வழிகாட்டிகள் என்பது கூட முஸ்லிம் சமூகத்திற்கு தெரியவில்லை. IS என்கிற ஒரு அமைப்பு வந்து ஒட்டுமொத்த இஸ்லாமிய உலகத்தையும் ஒன்று ஒருங்கிணைத்து மீண்டும் ஒரு ஹிலாபத்தை உருவாக்க போவதாக அறிவித்து பல்வேறு காலகட்டங்களிலே அதற்கு ஆதரவும் பெருகி இப்பொழுதுதான் எல்லா நாடுகளும் அறிவித்திருக்கிறது. IS என்பது அது இஸ்லாமியர்களுடைய இயக்கம் அல்ல, அது யூதர்களுடைய ஏஜென்ட்டுகளால் நடத்தப்படக்கூடிய இயக்கம். முஸ்லிம் சமூகத்திற்கு எந்த அளவுக்கு கட்டமைப்பு இல்லாம போச்சுங்கிறத விளங்கிடுச்சா? யார் நம்மவர்கள், யார் நம்முடைய ஆதரவாளர்கள், யார் நம்முடைய எதிரிகள் என்பதை கூட இனம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு மோசமான சூழல் முஸ்லிம் சமூகத்தில் பெருகிருச்சு. ஜமாத்துகளுடைய சிதைவு அது. ஒரு காலத்துல ஒரு ஜமாத் இருக்கும், ஜமாத்தினுடைய தலைவர் இருப்பாரு, அதுக்குன்னு ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கும். எவ்வளவு மோசமானவனா இருந்தாலும் ஜமாத்துக்கு கட்டுப்பட்டு நடப்பான். ஏதாவது பிரச்சனைகள்னு சொன்னா காவல்துறை அதிகாரிகள் ஜமாத்து தலைவரை அணுகுவாங்க. அப்ப ஜமாத்து தலைவர் உண்மையிலேயே குற்றம் செய்த குற்றவாளியாக இருந்தால் என்ன செய்வாங்க? எப்பா தப்பு பண்ணியிருக்க போ அப்படின்னு அனுப்பிடுவாங்க. தப்பு பண்ணலன்னு சொன்னா இங்க பசங்க யாரும் இந்த மாதிரியான தவறுகள் செய்யக்கூடியவர்கள் இல்லை, அப்படி குற்றம் செய்தவன் அல்ல என்பதை ஜமாத்து தலைவர்களே பேசி முடித்து விடுவார்கள். இன்னைக்கு அப்படி ஒரு ஜமாத்தினுடைய கட்டுப்பாடு நம்மகிட்ட இருக்குதா? யார் நல்லவன், யாரு கெட்டவன், யாரு என்ன செய்துட்டு இருக்கிறா ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஒரு கட்டுப்பாடு, ஒரு கட்டுக்கோப்பு, ஒரு கட்டமைப்பு இந்த சமூகத்திலே இல்லை. பெண்கள் யார், எங்கிருந்து வருகிறார்கள், பரத அணிபவர்கள் எல்லாம் முஸ்லிம்களா அல்லது முஸ்லிம் அல்லாதவர்களா யாருக்கும் தெரியவில்லை. அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள் தெருக்களிலே, இரவு நேரங்களிலே, லாட்சிகளிலே பெண்கள், முஸ்லிம் பெண்கள் பரத அணிந்து கொண்டு நடக்கிறார்கள். யாருக்கும் தெரியல அவங்க யாரு, உண்மையிலேயே முஸ்லிம்களா முஸ்லிம் அல்லாதவர்களா தெரியல.
ஆனால் பாதிக்கப்படுவது முஸ்லிம்கள். அந்த கட்டமைப்பு தகர்த்துட்டோம். உலகளாவிய கட்டமைப்பு இல்லை. அதனால் ISIS முஸ்லிம்களை வழிகாட்டுகிறது. இந்தியாவிலே அனுதினமும் செய்திகளை படித்துக் கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய இளைஞர்கள் நாக்பூரில் இருந்து, பாண்டிச்சேரியில் இருந்து, மும்பையில் இருந்து, உத்தரப்பிரதேசத்தில் இருந்து ISIS-க்காக வேண்டி இங்கிருந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிங்கிறது மாதிரியான ஒரு சூழல். இதெல்லாம் அந்த கட்டுக்கோப்பு இல்லைங்கிறதுல இருந்தே நமக்கு தெரியுது. முஸ்லிம் சமூகத்திற்கு ஒரு தெளிவான அறிவு ரீதியான வழிகாட்டுதல் இல்லை. அதனால சமூகத்தினுடைய நிலைமை என்னாச்சு? யாரெல்லாமோ ஆயுதம் எடுக்கிறான், யாரெல்லாமோ வழிகாட்டுறான், யாரெல்லாமோ தீர்மானிக்கிறான். எல்லோரும் குர்ஆன் ஹதீஸை பேசுகிறார்கள், எல்லோரும் சில வசனத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், எல்லோரும் சில ஹதீஸ்களை கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். விளைவு, பாதிப்பு முஸ்லிம் சமூகத்திற்குத்தான். ஏர்வாடியிலே ஷஹீதாக்கப்பட்ட ஹாஜா முஹிதீன் என்கிற இளைஞன், 25 வயசு. 25 வயசு. எதற்காக வேண்டியோ பழிவாங்கப்பட்டான். எதற்காக வேண்டியோ பழிவாங்கப்பட்டான். பத்திரிகையிலே பார்க்கிறோம், குமரி மாவட்டத்திலிருந்து சென்ற இளைஞர்கள், குமரி மாவட்டத்திலிருந்து சென்ற இளைஞர்கள் முத்துராமன் என்கிற ஆட்டோ டிரைவரை தாக்கியதற்காக ஹாஜா முஹிதீன் என்கிற ஒரு அப்பாவி இளைஞன், பல்வேறு மார்க்க பணிகளை முன்னெடுத்து செய்கிறவர், பல்வேறு நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தி முஸ்லிம் சமூகத்திற்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருந்தவன், எல்லா அமைப்புகளோடும் மிக நெருக்கமான தொடர்பு வைத்துக் கொண்டிருந்த ஒரு இளைஞன், அவன் கட்டம் கட்டப்படுகிறான். முத்துராமன் தாக்கப்பட்டதற்கு பழிவாங்க வேண்டும் என்பது யாரை என்று தீர்மானிக்கிற பொழுது ஹாஜா முஹிதீன் தான் அதற்கு தகுதியானவன் என்று எதிரிகளால் கட்டம் கட்டப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டான். இதுதானா இல்லையா? ஹாஜா முஹிதீன் என்னப்பா பாவம் செஞ்சான்? அவன் யாரையும் போய் வெட்டினானா? யாரையும் போய் அடிச்சானா? இல்ல யாரையாவது போய் திட்டினானா? இல்லையே. எங்கிருந்தோ தீர்மானிக்கிறார்கள், யாரோ அதற்கு திட்டமிட்டு கொடுக்கிறார்கள். பாதிக்கப்படுவது அப்பாவி இளைஞர்கள். நாளை உங்களுடைய ஊரிலும் நடக்கலாம், உங்களுக்கும் ஏற்படலாம். அப்பாவி இளைஞர்கள் யாருக்காக வேண்டியோ பழிவாங்கப்படலாம். யார் என்ன செய்ய முடியும்? ஜமாத்துகள்ல கட்டுப்பாடு இல்லை, அந்த கட்டமைப்பு முஸ்லிம் சமூகத்திடத்திலே இல்லை. தெளிவான ஒரு வழிகாட்டுதல் இந்த இளைஞர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்கு யாரும் இல்லை. எல்லோரும் குர்ஆன் என்கிறார்கள், எல்லோரும் ஹதீஸ் என்கிறார்கள், எல்லோரும் அமைப்பு என்கிறார்கள், எல்லோரும் நாங்கள் தான் சத்தியம் என்று சொல்கிறார்கள், எல்லோரும் ஒற்றுமைக்காக வேண்டிய பாடுபடுகிறோம் என்றும் சொல்லிக் கொள்கிறார்கள். யார் நல்ல வழியை காட்டுகிறார்கள்? யார் சமுதாயத்தை மோசமான சூழ்நிலையின் பக்கம் அழைத்து செல்கிறார்கள்? யாருக்கும் தெரியல, யாருக்குமே தெரியல. அவர் ஒரு அமைப்பு, இவர் ஒரு அமைப்பு, ஒரு 3 பேர் சேர்ந்து கொண்டு அவர்கள் ஒரு அமைப்பு. கேட்டால் சமுதாயத்தினுடைய பாதுகாவலர்கள் என்கிறார்கள். எந்த ஜமாஅத்தாவது IS இடத்திலோ அல்-காயிதாவிடத்திலேயோ வேறு அமைப்புகளிடத்திலேயோ எங்களை பாதுகாப்பதற்கு ஆயுதம் தாங்கிய இளைஞர்கள் வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறதா? இல்ல இல்ல. எங்க ஊர்ல இந்த முன்னணிக்காரன் RSS காரன் பெரிய பிரச்சனையா இருக்கிறான், பாதுகாப்பு கொடுங்கள் என்று யாராவது கேட்டாங்களா? இல்லை. பாதுகாப்பு கொடுப்பதற்கு என்று காவல்துறை என்பதை அரசாங்கம் நியமித்திருக்கிறது. அதை சரியாக செயல்படவில்லை என்று சொன்னால் அதற்குரிய போராட்ட முறைகளை ஜனநாயக வழியிலே எடுத்து செல்வதற்கு பல்வேறு அரசியல் அமைப்புகள் இருக்கிறது, அதற்குரிய உரிமைகள் இருக்கிறது, அதற்கென்று நீதிமன்றங்கள் இருக்கிறது, அதற்கென்று சில அரசியல் சாசன சட்டங்கள் இருக்கிறது என்பதை தெளிவான முறையிலே இந்த இந்திய இளைஞர்களுக்கு, தமிழக இளைஞர்களுக்கு நாம் வகுத்து கொடுக்காததனுடைய விளைவு பாதிக்கப்படுகிறோம் என்று சொல்லி பல்வேறு இளைஞர்கள் பல்வேறு குழுக்களாக உருவாகி கொண்டிருக்கிறார்கள். யாரால் வழிநடத்தப்படுகிறார்கள்? இவர்களால் யாருக்கு பாதிப்பு? நாளை இந்த பாதிப்பு கோட்டாருக்கு வரலாம், திருவிதாங்கோட்டு இளைஞர்களுக்கு வரலாம், குளச்சலுக்கு வரலாம், பட்டணத்திற்கு வரலாம், குமரி மாவட்டத்தினுடைய பல்வேறு மக்களுக்கு இது ஏற்படலாம். தடுப்பதற்கு என்ன செய்திருக்கிறோம்? இதையெல்லாம் யோசிக்க வேண்டியது 2015-16 நாம் இதை எப்படி எதிர்கொள்ள போகிறோம் என்று யோசிக்க வேண்டிய இளைஞர்கள் கூட்டம் பீர் பாட்டில்களோடு இரவு நேரங்களிலே ஊரை வலம் வந்து கொண்டு ஹாப்பி நியூ இயர் என்று சொல்கிற காரணத்தினால் முஸ்லிம் சமூகத்திற்கு சந்தோஷமான புத்தாண்டு பிறக்க போகிறதா என்ன? ஒரு தெளிவான வழிகாட்டுதல் இல்லை, ஒரு தெளிவான வழி
கேட்டால் எல்லோரும் நபி வழிதான், எல்லோரும் குர்ஆனை தான் பின்பற்றுகிறோம். இவைகள் ஒவ்வொன்றாக ஊடுருவ ஆரம்பித்து 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 இதை கண்டுகொள்ளாமல் விட்டு ஒரு கட்டுப்பாட்டில் இருந்த முஸ்லிம் இளைஞர்கள் தகர்க்கப்பட்ட பொழுது கிலாபத்தை உருவாக்கப் போகிறோம் என்று பேசக்கூடிய நாம், மீண்டும் உலகளாவிய இஸ்லாமிய அதிகாரத்தை ஏற்படுத்த போகிறோம் என்று பேசக்கூடிய நாம், ஒரு தெரு அளவிலே ஒன்றுபட முடியவில்லையே, ஒரு ஊர் அளவிலே ஒன்றுபட முடியவில்லையே, ஒரு ஜமாத் அளவிலே ஒன்றுபட முடியவில்லையே, அப்புறம் எப்படி உலகளாவிய அளவிலே ஒரே தலைமையின் கீழ் ஒன்றுபட போகிறோம்? 2016 சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் இவை. ஒருவேளை யாருக்கோ பகரமாக நான் வீழ்த்தப்படலாம், யாருக்கோ பகரமாக நீங்கள் வீழ்த்தப்படலாம், யாரோ எங்கேயோ எவரையோ விட்டுவிட்டு அதற்கு பகரமாக ஒரு அப்பாவி தொப்பி வைத்து தாடி வைத்து அல்லது ஏதாவது ஒரு சமூக நலன் சார்ந்த அமைப்பை சார்ந்த இளைஞன் தாக்கப்படலாம். அதற்கு என்ன செய்ய போறோம்? அதற்கு பகரமாக மீண்டும் கொஞ்சம் இளைஞர்களை உசுப்பேற்றி விட்டு நாம் தாக்கப்படுகிறோம். நமக்கு நீதி கிடைக்கவில்லை, காவல்துறை அநியாயம் செய்கிறது, நீதிமன்றம் அநியாயம் செய்கிறது, வாருங்கள் ஒன்றிணைவோம் என்று ஆயுதம் எடுத்து மீண்டும் இந்த தேசத்தை சுடுகாடாக மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கா முஸ்லிம் சமூகத்தை நாம் அழைத்து சென்று கொண்டிருக்கிறோம்? இதெல்லாம் சிந்திக்க வேண்டிய தருணம் இது. இதற்கு முடிவு கட்ட வேண்டும், ஜமாத்துக்கள் முடிவு கட்ட வேண்டும். நாம் ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு இருக்கிறது, நாம் ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு இருக்கிறது. இதற்கு பொறுப்பாக தமுமுகவையோ பாப்புலர் ஃப்ரண்டையோ தௌஹீத் ஜமாத்தையோ அல்லது வேறு அமைப்புகளையோ குற்றம் சுமத்தி விட்டு அல்லது ஜமாத்துக்கள் சரியில்லை, ஜமாத் ஃபெடரேஷன் சரியில்லை, முத்தவல்லி சரியில்லை, ஊர்க்காரன் சரியில்லை, அவன் சரியில்லைனா எல்லோரும் பாதிக்கப்படுவோம். எல்லோருக்கும் பொறுப்பு இருக்கிறது, எல்லோருக்கும் அந்த சிந்தனை வர வேண்டும். நாளை நம்முடைய வீட்டு பிள்ளைகள் கூட யாருக்காக வேண்டியோ பழிவாங்கப்படலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்தால் என்ன செய்வது? 2016 அப்படிப்பட்ட ஒரு சூழலை தான் முஸ்லிம்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது. ஹாஜா முவைனுக்காக வேண்டி பழிவாங்குவதற்கு ஒரு கூட்டம் புறப்படலாம். அதற்கு பின்னால் ஏற்படக்கூடிய விளைவுகள் பழிவாங்குவதற்காக வேண்டி வேறொரு கூட்டம் பாசிச கும்பல்களால் ஏற்படுத்தப்பட்டு முஸ்லிம்களுக்கு மீண்டும் இழப்பு ஏற்படலாம். இதனுடைய தொடர் எங்க போய் விடுகிறது? ஒரு அறிவுபூர்வமான தலைமை முஸ்லிம்களுக்கு வேண்டும், ஒரு தெளிவான வழிகாட்டுதல் வேண்டும். இந்தியாவினுடைய அரசியல் சாசன சட்டத்திற்கு உட்பட்டு ஜனநாயக முறைப்படி இந்த சமூகத்திற்கு தெளிவான ஒரு வழிகாட்டுதலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது 2016 தமிழக முஸ்லிம்களுக்கு, குறிப்பாக சட்டமன்ற தேர்தல் வரை இருக்கிற காரணத்தினால் தமிழக முஸ்லிம்களுக்கு மிக மிக அவசியம் தேவை. கேரளாவிலே கண்ணூரிலும் காசர்கோட்டிலும் நடப்பது போன்று மாறி 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 ஒவ்வொருவரையும் வீட்டு வெளியே செல்லுகிற பிள்ளை வீட்டிற்கு வருமானா என்கிற அச்சத்தோடு கற்பிலே சுமந்த அந்த தாய்மார்கள் வேதனையோடு மடியிலே சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் தமிழக தாய்மார்களுக்கு, கோட்டாத்து தாய்மார்களுக்கு, கொலச்சல் தாய்மார்களுக்கு, திருவிதாங்கோடு தாய்மார்களுக்கு, குமரி மாவட்ட தாய்மார்களுக்கு வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் 2016 முஸ்லிம்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒரு தெளிவான திட்டமிடுதலோடு நம்முடைய பயணம் ஆரம்பிக்க வேண்டும். முயற்சி பண்ணலாமா? இன்ஷா அல்லாஹ். என்னத்தை இது சும்மாவோட முடிஞ்சு போகும். இந்த இது ஏதோ ஒரு சட்டம் போட்டாரு, உணர்ச்சி வசப்பட்டாரு, வாரம் சொல்றது தானே. இதனுடைய விளைவுகளை நானும் நீங்களும் தான் அனுபவிக்க போகிறோம். அதனால் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரி. ஏதோ ஆலிம்சா ஜும்மாவில் பேசுறது அவருக்கு மட்டும்தான் பொறுப்புன்னு நினைக்காதீங்க. பாதிப்பு வருகிற பொழுது எல்லோரும் சேர்ந்துதான் பாதிக்கப்படுவோம். கோயம்புத்தூரில் பாதிக்கப்பட்டது என்ன? பாஷாவும் அன்சாரியும் மட்டுமா? ஷோபா டெக்ஸ்டைல்ஸ் அவர் என்ன அல்லும்மா பாஷாவுக்கு பணம் கொடுத்தவரா? அன்சாரிக்கு பணம் கொடுத்தவரா? இல்லை இல்லை, ஆயுத பூஜைகளுக்கு தாராளமாக வழங்கியவர். ஷோபா டெக்ஸ்டைல்ஸ் அடையாளமே இல்லாம போச்சு. 19 இளைஞர்கள் மருத்துவமனையிலும் உயிரோடு எரித்துக் கொள்ளப்பட்ட முஸ்லிம் இளைஞன். அவ்வளவு கொடூரமான காட்சிகள். அதில் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் என்ன அமைப்பை சார்ந்தவர்களா? இல்லையே, அப்பாவி இளைஞர்கள். இன்றைக்கும் 300க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய இளைஞர்கள் ஜெயிலிலே இன்றைக்கும் வாடிக்கொண்டிருக்கிறார்களே. எல்லோரும் அல்லுமாக்காரர்களா என்ன? வெளியூரில் இருந்து வந்தவனுக்கு டீ வாங்கி கொடுத்தவன் உட்பட சிறையிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறான்.
20 ஆண்டு காலங்களாக ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடிந்ததா? யாரையாவது விடுதலை செய்ய முடிந்ததா? தெளிவான வழிகாட்டுதல் இந்த சமூகத்திற்கு இல்லை. அதனால வர்றான், உணர்ச்சி வசப்பட்டு பேசுறான், அப்படியே உணர்ச்சிகளை தூண்டுறான். இவனும் நாலே தக்பீர், அல்லாஹு அக்பர், இந்த படை போதுமா, திப்பு சுல்தானுடைய வாரிசு நாங்கள் என்று உணர்ச்சி வசப்பட்டு எல்லாம் நம்முடைய உணர்ச்சியினால் சாதிக்க முடியும் என்று நினைத்துக் கொண்டு கற்பனை உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தைரியம் இருக்கிறது, தைரியம் இருக்கிறது. ஜுலைபீப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை போன்று 7 பேர்களை வீழ்த்திவிட்டு ஷஹீதாகக்கூடிய உணர்வு உங்களுக்கு மட்டுமல்ல எனக்கும் இருக்கிறது. ஆனால் உணர்வுகளை மட்டுமே நாம் சாதித்து விட முடியாது. உணர்வுகளை அடிப்படையாக வைத்து மட்டுமே இஸ்லாம் அப்படி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி தரவில்லை. அதனால் நாம் கோழைகளும் அல்ல, நாம் கோழைகளும் அல்ல. ஒருவன் வீழ்த்த வருகிற பொழுது அவனை எதற்கு தாக்க வேண்டும் என்பது இஸ்லாமும் சொல்கிறது. இந்தியாவினுடைய அரசியல் சாசன சட்டமும் அதற்கு அனுமதி அளிக்கிறது. ஆனால் உணர்வுகளை மட்டுமே மையப்படுத்திக் கொண்டு நாம் எதையும் சாதித்து விட முடியாது. அப்படின்னா 1000 மேந்தி தாக்குதல்களின் மூலமாக 1924 துவங்கிய RSS பல லட்சக்கணக்கான தொண்டர்களை வைத்திருக்கிறது. உணர்ச்சி வசப்பட வைத்துவிட்டு அவர்களின் மூலமாக ஒட்டுமொத்த முஸ்லிம்களை அடக்க முடியாதா, ஒடுக்க முடியாதா, அழிக்க முடியாதா? ஆட்சியில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் கூட அறிவுபூர்வமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நம்ம உண்மையிலேயே முட்டா துலுக்கனாவே உட்கார்ந்து இருக்கிறோம். நம்ம என்ன செய்யறோம்? முட்டா துலுக்கன் அப்படித்தானே இல்லையா? ஒரு பிரச்சனை வருகிற பொழுது அவன் இல்லையா, இவன் இல்லையா, அவன் என்ன செய்யறான், இவன் என்ன செய்யறான், இவன் என்ன பேசுறான், இவன் என்ன செய்யறான், அதோட முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஒரு கல்யாணத்துல பிரியாணி சாப்பிட்டுட்டு யாப்பம் விட்டுட்டு போயிட வேண்டியதான். அதனால் 2015 எந்த இழப்புகளை எல்லாம் முஸ்லிம் சமூகத்திற்கு தந்ததோ அந்த இழப்புகளில் இருந்தெல்லாம் 2016 முஸ்லிம்களை மீட்டெடுக்க வேண்டும் என்கிற சிந்தனை இருக்க வேண்டும். 2015 நம்முடைய நேரங்கள் எப்படி வீணடிக்கப்பட்டதோ அது மாதிரி இல்லாமல் 2016 அதிக இபாதத்துகளின் மூலம் நம்முடைய நேரங்கள் உபயோகமானதாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு நல்ல நிலைமையை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நமக்கு ஏற்படுத்தி தந்தருள் புரிவானாக என்கிற நல்ல துஆவோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.